இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிற தன்மை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. பிசாசு வேணா இன்னும் கொஞ்சம் நிறைய காத்து ஏத்து விடுங்க சாமின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருப்பான். பிசாசு கிட்ட போய் நீ என்னையா பண்ற அப்படின்னு கேட்டா, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி கிட்ட. என்னையா ஜோம் பண்றேன்னா, இது நல்ல சீக்கிரம் போட்டும், நிறைய பேர் நம்மளோட கூட்ட நான் என்னோட வந்து சேரணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனி ஜோம் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃபாஸ்டிங் பிரேயர் தனியா நினைச்சிட்டு இருப்பான். கர்த்தர் ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவங்க எங்க ஸ்டார்ட் போகணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல வந்து சேர்க்கிறாங்க. அப்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நீங்க எங்க போகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்டா சேர்ப்பாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் சேர்ப்பாரோ இல்லையா, நடுவில் டவுட் வந்துடும். உங்களுக்கு வர சொல்லி பிரயோஜனம் இல்லை. கப்பலில் போகிறவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். கப்பலில் போகிறவங்களுக்கும் ரைட்டு, எல்லாருக்கும் பாருங்க. பிளேனில் போகிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ கூட நாங்கள் துபாய் மார்க்கமாக தான் போகிறோம். நம்ம மம்மி சாராவுக்கு தெரியாது எப்படி நிலைமை ஓடணும், எப்படி ஏறணும், இதெல்லாம் தெரியாது. பெரிய பெரிய பெட்டிகளா ஒரு 4-5 பெட்டியை தூக்கிட்டு வரும். அதை தள்ளிட்டு அவன் என்ன சொல்லுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயா, உனக்கு தேவையா, பொட்டி தேவையா, அவனுக்கு தேவையில்லை அப்படின்வான். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இல்லை டிராவல் வித் லைட் லக்கேஜ்னு. ஏனென்றால் திடீரென்று ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு சோவே வந்துடும். சோதத்தை விட்டுருவாங்க. யோசனை பண்ணும். கொஞ்சம் ப்ரீ பிளான்டா போகணும். ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிச்சு, யூ ஹேவ் டு பிளான் யுவர் ட்ரிப்ஸ். ஒரு ஆள் கேட்டாரு, டஸ் ஹி பிளான் இஸ் டெத்ன்னு கேட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஆளுங்க. நோபடி பிளான்ஸ் தி டெத். ஆனா சில பேர் பிளான் பண்ணுவாங்க. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் பெட்டியை தானே ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாரு. யாருக்கும் தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டியை போய் ஆர்டர் பண்ணி, அவர் போன உடனே நான் போயிடுவேன், அதனால உங்களுக்கு எல்லாம் தொல்லை வேணான்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார். நடந்தது. அப்படியே இருக்கிறாங்க சில பேர். நாடின துறைமுகங்களில், நம் துறைமுகத்தில், அதாவது the point of purpose of our life, அதுதான் நான் சொல்ல வரேன். purpose of our life and what we have been asked to do by the Lord God, and the purpose of our life and where we have to reach. அது கரெக்டா வந்து ரீச் ஆயிட்டோம்னா ரிட்டர்ன் ட்ரிப் இருக்குது. திருப்பியும் அதே மார்க்கமாக தான் போனோம், திருப்பியும் அதே அலைகள் தான் வரும். யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு பேசேஜை படிக்கும்போது எவ்வளோ விஸ்டம் உள்ள போகுதுன்னு பாருங்க. அதான் சொன்னேன், காட்ஸ் விஸ்டம். இதை எப்ப எழுதியிருக்காரு? எப்பவோ எழுதி கொடுத்திருக்காரு. கிங் டேவிட் டைம்ல. அவன் பாசிபிக் ஓஷன்ல போனானா, அட்லாண்டிக்ல போனானா, ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. ஆனா இதை எழுதி இருக்குது. Now let us go back to Romans 1st chapter. பைபிள் நீங்க படிக்கணும்னு சொன்னா இப்படிதான் படிக்கணும். இதை படிக்காம பட 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 சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி, இல்லாட்டி வந்தே பாரத், இது நீங்க சொல்றீங்களா, அது இல்லாட்டி ஜெர்மனியில் ட்ரெயின் 450 மைல் கிலோமீட்டர் ஸ்பீடில் போதும். அந்த மாதிரி ஸ்பீடில் போனீங்கன்னா என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது இல்லை? Now let us read verse 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. ஜஸ்ட் ஷால் லிவ் பை பை. அதான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்போ இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தது, கப்பல் ஏறி இப்படி இறங்குறதுல எவ்வளோ ஃபெய்த் அடங்கியிருக்கு. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அ பிளேஸ் விதவுட் யுவர் கண்ட்ரோல். You don't have control over seas.
யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் த ஷிப். அந்த கேப்டன் ஒருத்தனுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணும். அது வேற யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம தான் கேப்டன். எத்தனை பேர் இங்க கேப்டன்ஸ் இருக்கீங்க? நான் கேப்டன் பா, அவங்க கேப்டன் தான். ஹேமா இஸ் நாட் அ கேப்டன் போல் இருக்கு, தூக்கவே இல்லை. அவங்க கேப்டன். அந்த கேப்டன்ஸ் தான் they have to have faith on God. Faith into the supernatural thing which God has placed, because we cannot see God, but we should have faith. நம்ம அக்ஷயா வந்து ஒரு டீம் போட்டு she achieved some targets it seems. அவ ஸ்டார்ட் பண்ணும்போது யோசனை பண்ணியிருப்பாளா? அவ அச்சீவ் பண்ண பிறகு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் திட்டுவான், ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணுவான். ஒருத்தன் எழுதியிருக்கான் அதில் பார்த்து 2 கோடி பண்ணு. நெக்ஸ்ட் அதுதான் வைப்பாங்க டார்கெட்டு. நீ 2 கோடி பண்ணு, உனக்கு தான் 1.5 கோடி முடிச்சிட்டல, நீ 2 கோடி பண்ணு. அப்போ 2 கோடி பண்ணிட்டோம்னு பத்தவே பத்தாது. மனுஷனுடைய ஆசை பத்தவே பத்தாது. நீ 4 கோடி பண்ணு. ஏன்னா நான் மேனேஜர் இருந்தால் நானும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுக்கறதே இது மாதிரி தான். டபுள் மோட்டிவேட் த பர்சன், ஆல்வேஸ் மோட்டிவேட் த பர்சன். push him out. நம்ம இவங்க ஐடி செக்டர் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். மூச்சு விட கூடத்துக்கு எனக்கு டைம் இல்லைன்றோம், ஆனால் நீ வேலை செய்யணும். அங்கேருந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டாரு. யாரு? ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரைட்டு செய்திடலாம், உனக்கு ஏசி கொடுப்பாங்களா வீட்டில்? ஏசி சார்ஜஸ் போடுவியா? அது வண்டி கொடுக்காத. யோ லேப்டாப் எந்தியா, அதுக்கு இட் ரிக்வைர்ஸ் ஏசி. லேப்டாப்பும் பசிக்குது, எனக்கும் பசிக்கும். பண்ண தப்பெல்லாம் அறிக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம தலைவர்கள், கேப்டன்ஸ், டுடேஸ் கேப்டன்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. just shall live by faith. What is faith? ஒரு definition இருக்குது Hebrews. Or we can put this definition like this: a thing which we cannot see, but we believe that God is with us. The biggest problem with the faith is you can't see God, but we believe that He is there and He answers prayers. கர்த்தர் என்ன சொல்றாரு? If you have faith, I will listen to you என்றாரு. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் வந்து தொந்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கத்திட்டு இருக்கும்போது மோசே என்ன பாடுபட்டிருப்பான். அவனுக்கு போய் இந்த ஜனங்க தொல்லை பண்றாங்க, நீ ஏன் பேசாம இருக்கிற, அது போய் இந்த தண்ணியை திறந்து விடுன்றாரு. கடலை யாராவது பிரிக்க முடியுமா? That's how faith operates. Impossible thing, He'll make it possible. Don't worry, man. I'm under control. You order me. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கன்றாரு ஒரு இடத்துல. என்னைக்காவது கட்டளை கொடுத்துருக்கோமா? இங்கே தான் ப்ராப்ளம் வருது. கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுக்கிற மனுஷன் விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான். கட்டளை கொடுக்கிற நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும்னா, விசுவாசம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்களால் பார்க்கறது தான் விசுவாசிப்போம். அவரு சைலண்டா போவாரு. இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கோமே, இன்னொரு கேஸ் ஸ்டடி. லாசரஸ் டைட். அந்த அக்காங்க ரெண்டு பேரும் பிச்சு 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 எடுக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் எடுத்திருப்போம். உண்மையாவே ஐயோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சேர்த்துருக்க மாட்டானே, ஐயோ சகோதரன் சேர்த்து பார்க்க மாட்டானே. அவர் வேற பிளான்ல போறாரு.
சொல்லவும் மாட்டாரு. அதுல ஒருத்தன் கேட்கறான், நம்மளும் கூட போய் சாவலாம் போகலாம். அது யார் இருக்கலாம்? அவங்க இங்க யாராவது வேற விளையாட்டால் இல்லாமா? இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கிறாரு, யார் வரல இன்னைக்கு. அவர் ஒருத்தர் தான் மாதிரிலாம் பேசுவாரு. நாமளும் கூட வரைக்கும் வரைக்கும் போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றோம். படிச்சிடலாமா? அதை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் படிச்சா. திதிமு என்னப்பட்ட தோமான்னு போட்டுருவோம். யோவான் 11:16. அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சிஷ்யர்களை நோக்கி, பாத்தியா, ஒருத்தன் கேட்டுதான் பார்த்தாது. ஒரு அவிஸ்வாசி எல்லாரையும் இந்த செத்தைகள் முன்னாடி சொல்லிட்டே இருக்கிறான். செத்தைகள் பரிமள தைலத்தை கெடுத்துரும் சொல்லிட்டு அதான் வருது. ஒண்ணு இருக்குது அந்த கரப்ட் இது, அது எல்லா விசுவாசத்தையும் கெடுத்து விட்டுரும். இந்த தோமா என்ன பண்றான்? அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். கரெக்டா எழுதிக்குது பாருங்க. இவர் தான் விசுவாசி, மாடர்ன் டே விசுவாசி. அவரோட கூட மரிக்கும்படி பாருங்க. அவரையும் சேர்த்துக்கிட்டான் கையில, ஏசுநாதரையும் சேர்த்துக்கிட்டான். அவர் மரிக்க போகிறாரு, நாமளும் மரிப்போம். ஃபியூச்சர்ல ப்ராஃபஸி சொல்லிட்டான், அவர் மரிக்க போறாரு, நம்மளும் மரிக்க போலாமா அப்படின்னா. ஆனா அப்படிதான் சேர்த்தான் கடைசியில். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். பார்த்தீங்களா? அது அவருக்கு தெரியுது. பட் இட்ஸ் 4 days. There's a song called 4 days late. அவை பாட்டுங்க. இம்பாசிபிள் திங். ஏன்னா 4 daysல கேஸ்ட்ரிக் பியூட்டிஃபைங் கேஸஸ் எல்லாம் வெடிச்சு, வயிறு எல்லாம் வெடிச்சு சுத்தமாக இம்பாசிபிள் டு கெட் him out. குடல்லாம் உப்பி போய் எல்லாம் வயிறுலாம் இவ்வளோ பெருசா இப்படி இருக்கிற மனுஷன் இப்படி நம்ம மார்ச்சரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் ஃபார்மலியில் போட்டு முக்கி வச்சிருப்பானுங்க.